இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஹோம் ஃபார் ரெண்ட். இது 2023ல வெளியான ஹாரர் பிளஸ் த்ரில்லர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க வீட வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அவங்க காலி பண்ணி போனதுனால அந்த வீடை செக் பண்றதுக்காக இப்ப வந்திருக்காங்க. கூடவே புரோக்கரும் வந்திருக்காங்க. வீடெல்லாம் வாடகைக்கு விடுவாங்களா அந்த புரோக்கர் தான். வந்து பார்த்தா வீடையே நாஸ்தி ஆக்கிட்டு போயிருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. குப்பையெல்லாம் அப்படியே கீழே இருக்கு. அப்படியே அந்த இதெல்லாம் கிராச் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணாடி உடைச்சு போயிட்டு இருக்காங்க. வீடையே வந்து ஒரு மாதிரி கேவலமா ஆக்கி விட்டு போயிட்டாங்க. புரோக்கர் வந்து நானும் வந்து கால் பண்றேமா, ஆனா உங்களுக்கு ரீச்சே ஆகல அப்படின்னு சொல்றாரு. நீங்க போலீஸ் கேஸ்ன்னு போனாலும் அங்கேயும் ரொம்ப செலவாகுமா, அதுக்கு நீங்களே வந்து இதெல்லாம் செலவு பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு தான் தெரியும்ல நானே கடன் இருக்கனாலதான் இந்த வீட்டையே வாடகைக்கு விட்டுருக்கேன், நான் எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலி நடு சென்டர்ல வீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்க இப்ப இருக்கீங்களா, அந்த வீடு நடு சென்டர்ல தானே இருக்கு. அதுவும் இல்லாம 3 மடங்கு வாடகை தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேணா அந்த வாடகைக்கு விட்டுட்டு நீங்க வேணா இங்க வந்து இருங்களேன், அவங்க தர வாடகையில இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி அது வந்து என்னோட ஹஸ்பண்டோட வீடு, நான் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து அவ வீட்டுல இருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அது பேர் வந்து லிங்கு. அவ வந்து அம்மா எனக்கு 3 முட்டை தாங்கம்மா, அப்பதான் நான் நட்சத்திரத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, முட்டையெல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாது, காய்கறியும் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவ வந்து சாப்பாடு தர. அதை எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் அவ பாத்துட்டு இருக்கா. இங்க அப்படியே ஹஸ்பண்ட் கிட்ட வந்தவ, எங்க இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு, அந்த வீடே வந்து ரொம்ப மோசமா ஆக்கிட்டு போயிட்டாங்க, எவ்வளவு செலவு தெரியுமா அதுக்கு ஆகும். அதுதான் புரோக்கர் வந்து ஆஃபர் ஒன்னு சொன்னாரு. இந்த வீட்டுக்கு வந்து 3 மடங்கு வாடகை தராங்களாங்க ஒரு டாக்டர் ஃபேமிலி. அது புரோக்கர் சொன்னாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் எத்தனை வாட்டியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த வீடெல்லாம் வாடகைக்கு என்னால விட முடியாது. இப்போ உன் வீடை பத்தில எப்படி இருக்கு, எப்படி கேவலமா ஆக்கி விட்டு போயிட்டாங்களே, அதே மாதிரி இதையும் ஆக்குவாங்க. அதனால நான் வாடகைக்குலாம் எதுவுமே விடுறது இல்லை. அவருக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு சென்டிமெண்ட் போல, அதனால அவர் இதெல்லாம் வாடகைக்குலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பிளான் பண்ணாங்க ஹீரோயின், வந்து பார்க்க சொல்லுங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி புரோக்கர்ட்ட சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்த்து பேசும்போது இவர் மாறலாம் அப்படின்றதுக்காக இந்த பிளான் வந்து அவங்க சொல்றாங்க புரோக்கர் கிட்ட. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அங்க வந்து நிறைய சேலரி வந்து அவ எழுதிருக்கா. பக்கத்துல எல்லாம் பார்த்தா எல்லாரும் கம்மியா போட்டிருக்காங்க. ஐயோ நமக்கு தேவைன்றதுக்காக நம்ம ரொம்ப போட்டோம்னு சொல்லிட்டு அதையும் கம்மி பண்ணிடுறான். அந்த டைம் தான் வந்து கால் வருது புரோக்கர் கிட்ட இருந்து, இந்த மாதிரி வீடு பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னு. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் தான் இருக்காரு, சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு, எங்க இந்த மாதிரி வீடு பார்க்க ஆள் வந்திருக்குன்னும் போது ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்றதுனால பண்ணாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும் போது, எங்க கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் போட்டுங்க, நான் வந்து மத்ததெல்லாம் பேசிக்கிறேன், நீங்க எதுவுமே வந்து கத்தாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து சொல்ல கட் பண்ணிடுறாரு. இவன் என்ன பண்ற, அறக்க பறக்க இதுல இன்டர்வியூல இருந்து பாதியிலே ஓடி வந்துடுறா. இங்க ஸ்கூலுக்கு வந்து பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு அப்படி நேரம் வீட்டுக்கு போறா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன சொன்னாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு பரபரப்பா போறா. போய் பார்த்தா வீடு சைலண்டா இருக்கு. ஏன்னா இது ஆள்லாம் வரதா சொன்னாங்க, யாரையுமே காணுமேன்னு பார்த்தா அப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு லேடி, ஒரு வயசான லேடிமா இருக்காங்க. அவங்க வந்து இது புக் மாதிரி தராங்க. அப்படியே பின்னாடில இருந்து புரோக்கர் ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து இங்க ஸ்டே பண்ண போறாங்க. அவங்க தான் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி புரோக்கர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ வந்து எப்போ நாங்க வந்து சைன் போட்டு வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு வந்து அவங்க கேட்கும்போது, அவ வந்து ஹீரோயின் வந்து ஹஸ்பண்ட பாக்குறா. இவர் என்ன சொன்ன போறான்னு தெரியலையே, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்றாரு. அப்படி ஷாக் ஆயிடுது இவளுக்கு. ஏதோ ஒண்ணு அவருக்கு ஏதோ ஒண்ணு சரியா வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே ஹாப்பி தான். 3 மடங்கு வாடகை வருது, நம்ம கடன் பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்கு வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் திங்ஸ் வந்து அங்க ஸ்டோர் ரூம் இருக்கு, அந்த பிளேஸ்ல வந்து வச்சுட்டு வரான். வெளியே வந்தோன்னா அங்க பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு, இவ்வளவு வருஷமா என் கூட இருந்துட்டு இப்ப என்ன விட்டு போறீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பாட்டி, இந்த மாதிரி பிரச்சனை இல்ல, கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கனால நாங்க போறோம், இதெல்லாம் சரியானோட நாங்க திருப்பி இங்கே வந்துருவோம், உங்க கூட தான் நாங்க இருப்போம் அப்படிலாம் சொல்லவும், இந்த பாட்டியை மறந்துடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட பாய் சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததும் லிங் இருக்கால நம்ம குட்டி பொண்ணு, அவளுக்கு பர்த்டே வருது. அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி கேக் எல்லாம் வெட்டி ஹாப்பியா கொண்டாடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு தரா. அதை ஓபன் பண்ணி பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. என்னம்மா இது, நான் இந்த கிஃப்டா கேட்டேன், நான் என்ன கிஃப்ட் கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கூகுள்ல சர்ச் பண்ணி, நான் இந்த பொம்மை தான் கேட்டேமா அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து நீ சொன்ன பொம்மையை நான் போய் பார்த்தேன், அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது ட்ரெண்ட்ல இருந்து போயிடுச்சுமா, இப்போ இதுதான் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றா. இல்லம்மா எனக்கு அந்த பொம்மை தான் வேணும், நீங்க எனக்கு வாங்கியே தரல, எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லும் போது அவ அப்பாவுமே வந்து அப்படியே ஒரு மாதிரி பாவமா பொண்ணை வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வரா, வந்து அப்படி ரொமான்ஸ் பண்ண அப்படின்னு வரா. வந்து அவருடைய ஹார்ட்ல வந்து ஒரு டேட்டூ ஒன்று போட்டிருக்காரு. என்ன இது புதுசா டேட்டூ எல்லாம் போட்டிருக்கீங்க எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்றா. இல்ல நான் நேற்று ஆபீஸ்க்கு போயிருந்தேன்ல, ட்ரிங்க் பார்ட்டியில வந்து டூட்டா டேர் விளையாடுந்தோம், அதுல வந்து இந்த மாதிரி போட சொன்னாங்க, நானும் போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் அவளோட பழைய வீட்டுக்கு போறா. போயிட்டு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த குட்டி பொண்ணோடது, அதை எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறா. போயிட்டு காலிங் பெல் எல்லாம் அடிக்கவும் அங்க இருந்து அந்த சின்ன டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ஓடி வராங்க.
என்ன எதுக்கு இப்ப வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், என்னடா இது இவங்களுக்கு நம்ம வாடகை விட்டுருக்கோமா இல்ல இவங்க நம்மளுக்கு விட்டுருக்காங்களா இப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்களே அப்படின்ட்டு. இல்ல நான் கொஞ்சம் திங்ஸ் தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி உள்ள கூப்பிட்டு வரா, உள்ள கூப்பிட்டுட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது கீழே கொஞ்சம் விழுந்துருது. அதை வந்து இந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கா. அப்போ அவ முதுகுல வந்து அந்த டாட்டூவை பாக்குறா. இதுதானே நம்ம ஹஸ்பண்ட் போட்டிருந்தாரு நேத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணல. அப்படியே எனக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்திருக்கு, நான் அப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போனவ உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறா. இவள உள்ளேயே வந்து சேர்க்கவே மாட்டாவ. இவளுக்கு வித்தியாசமா இருக்கு, என்ன இப்படி எல்லாம் பண்றாங்களேன்னு. அப்போன்னு பார்த்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா பக்கத்து வீட்டு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, சென்ட் ஆஃப்ல பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த பாட்டி தான் வந்து அவங்களுக்கு தெரியாம என்ன வந்து பாரு இந்த வேலை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. டக்குன்னு அவ வெளியே வரவும் இவ நார்மலா இருக்க மாதிரி இருந்துட்டு அவ வந்து லெட்டர்ஸ் எடுத்துட்டு தரா. அதை வாங்கிக்கிறா. வாங்கிட்டு பார்த்தா அதெல்லாம் வந்து ஓபன் பண்ணிருக்கு. அவ ஒரு மாதிரி பாக்கவும் இவளே சொல்லிடுறா, இங்க பாருங்க நான் என்னோட லெட்டர்ஸ் நினைச்சிட்டு தெரியாம பிச்சுட்டேன் சாரி அப்படின்னு சொல்றா. சரி இவ்வளவு எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வந்துடுறா. வந்து நேரம் அந்த பாட்டி வீட்டுக்கு தான் வரா. வந்து பாட்டி வந்து பெரிய கதையா சொல்றாங்க. ஏமா நீ வாடகைக்கு விட்டது டாக்டர்ஸ்க்காமா, டாக்டர்ஸ் மாதிரி இல்லம்மா, கரெக்டா ஒரு 3:45 இருக்கும். அந்த டைம்க்கு ஏதோ மந்திரங்கள்லாம் பண்றாங்க, அங்க வந்து பாருமா அப்படின்னு சொன்னா அந்த காக்கா இறகு இது அதுன்னு என்னமோ இருக்கு, ரொம்ப மந்திரம் எல்லாம் பண்றாங்கம்மா, ஏதோ சூனியம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்லுவோம். அந்த இடத்த சுத்தியே காக்கா அங்க வந்து ஒரு 3:45 போல சுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய காக்கா வந்து அந்த டைமுக்கு வந்துடுது இந்த இடத்துக்கு. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பாசமா ஒரு நாய் வளர்த்திருந்தேன் இல்லையா, அந்த நாய் வந்து அந்த வீட்டை பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. 24 மணி நேரம் குலைச்சிட்டே இருந்தது. மறுநாள் பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில அந்த நாய் வந்து சாவடிச்சிருக்காங்க. என் நாய் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. வீட்டுக்கு நேரா வந்தவ அவங்களுடைய அந்த ஐடி ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்களா, அதை எடுத்து வந்து கூகுள் எல்லாம் போட்டு சர்ச் பண்ணி பாக்குறா. பார்த்தா இவங்களோட பேர் வந்து டாக்டர்ஸ்ல இல்ல. அந்த டைம் கரெக்டா ஹஸ்பண்ட் வந்துடுறான். வந்துடனே இந்த பாருங்களேன் இவங்க எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஐடி ப்ரூஃப்ல அவங்க பேரே இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கூலா பதில் சொல்றான், அவங்க தான் வந்து வயசானவங்க மாதிரி தெரியுறாங்க, அதனால அவங்களோட நேம் வந்து லிஸ்ட்ல இருந்து எடுத்துருக்கலாம், ரிட்டையர் ஆயிருக்கலாம், அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய இதுன்னு நீ கண்டுக்காதா அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போறான். இருந்தாலும் இவளுக்கு ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கு. சரியில்லாத மாதிரியே டக்குன்னு இவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸரா இருப்பான். அவன் கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பா, இந்த மாதிரி நான் ஒரு ஐடியா அனுப்புறேன், அது வந்து கரெக்டா ஒரிஜினலா இல்லையான்னு எனக்கு செக் பண்ணி சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டுருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்து அவ குட்டி பொண்ணோட உள்ள தூங்கிட்டு இருக்கா. அவ ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஹால்ல படுத்திருக்காரு. அவர் கொரட்டை விடுவார் போல, அதனால எப்பவுமே ஹால்ல தான் படுத்திருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய கதவு இருக்கலாம், அந்த ஜன்னல் கதவு அது அப்படியே ஸ்லைடு அப்படியே திறக்குது. சொன்னோன்னு இங்க வந்து குட்டி பொண்ணு திடீர்னு ஏஞ்சி உட்காந்துட்டு, அம்மா இங்க யாரும் இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றா. அது கேட்டது இவளுக்கு தூக்கி வாரி போடுது. பட்டு எந்திரிச்சு பார்த்தா அது கண்ணாடியை பார்த்துட்டு சொல்றா போல அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணாடிமா ஒண்ணும் இல்லம்மா படுமா அப்படின்னு சொல்லி அவளை படுக்க வச்சிடறா. அப்புறம் வந்து இது இப்படி இறங்கி வரும்போது இந்த கதவை மூடிதானே இருந்தது, யார் ஓபன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நிறைய காக்காங்களும் அங்க இருக்கு. டக்குன்னு அந்த டைம் வந்து அவ கதவை வந்து மூடிடுறா. மூடிட்டு பார்த்தா பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பொறுமையா போய் பின்னாடி போயிட்டு கபோர்ட்ல போய் துணியெல்லாம் விலக்கி பார்த்தா யாருமே இல்ல. டக்குன்னு பின்னாடி திரும்பி யாருமே இல்ல, நம்ம தான் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லும் போதே, ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு ஆத்மா அவளையே பாக்குது. அப்போ வந்து தெரிய வருது ஒரு ஆத்மா வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த டைம் வந்து பாட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி இங்க வந்து சடங்கு எல்லாம் நடக்குது பாரு, நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து வீடியோ பாட்டி வந்து அனுப்புறாங்க. அந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்கதான். அவங்க ஒரு வீடியோ அனுப்புனதான் அந்த வீடியோ பாக்குறா. பார்த்தா அதுல வந்து அப்படிதான் இருக்கு, அவங்க ஏதோ சூனியம் எல்லாம் பண்ணி மந்திரம் ஓதுற மாதிரியே இருக்கு. எதிர்க்கு இருக்க பாட்டி மந்திரம் ஓதிட்டு இருக்கும் போது டக்குனு இவங்க வீடியோ எடுக்கிறதையும் பாத்துருது. அதோட இவங்க வீடியோ தான் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு இவங்க மெசேஜ் பண்றா. ஆனா ரிப்ளைவே வரல. பயந்தவ என்ன பண்றா, டக்குனு ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்லலாம்னு போனா ஹஸ்பண்ட் வந்து அங்க காணோம். இவர் எங்க போனாரு, அவ ஹஸ்பண்டோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அப்போ ஹஸ்பண்ட் வந்து மெயின் டோர் வழியா உள்ள வராரு. உள்ள வந்ததும் ஏங்க இந்த நேரத்துல எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும் போது கையில அந்த ரெட் புக்கையும் வச்சிருக்காரு. உள்ள எலி ஒண்ணு சுத்திட்டே இருந்தது, அதனாலதான் அதை அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த புக்கை எங்க எடுத்துட்டு போறீங்க இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் போது, இந்த புக்கு நான் அதை வச்சுதான் அடிச்சேனே, இந்த புக்கை வச்சுதான் அந்த எலியவே அடிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி எலியை அடிச்சுங்க ஃபர்ஸ்ட் அதை தூக்கி போடுங்க அப்படின்னும் போது, இதோ நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில தூக்கி போடுறேன்னு கிச்சனுக்கு போறாரு. இவளுமே வந்து அப்படியே ரூமுக்கு வந்து கதவு சாத்தலாம் பார்த்தா இவர் என்ன பண்றாரு, கிச்சனுக்கு போயிட்டு குப்பையில தானே போடுறேன்னு போனாரு, ஆனா அதை எடுத்துட்டு வந்து நிறைய பேக்ல போட்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று பேக்லயே போட்டு வைக்கிறாரு. அதை பார்த்தவளுக்கு என்னடா நடக்குதுன்னே புரியல. இங்க சரி பாட்டிக்கு வேற மெசேஜ் பண்ணுமே சொல்லிட்டு போனை பார்த்தா பாட்டி அனுப்பி இந்த வீடியோ வந்து டெலிட் ஆயிருக்கு. பாட்டி என்ன ஆச்சு, எதுக்கு வீடியோ டெலிட் பண்ணீங்க, என்ன ஆச்சுன்னு போன் பண்ற, எதுவுமே ரீச் ஆகல. காலையில எந்திரிச்சதும் வேலையா பாட்டியை பாக்கலாம்னு சொல்லிட்டு போறா.
போயிட்டு பாட்டியை வந்து காலிங் பெல் அடிக்கிறா. பாட்டி வரவே இல்லை. சரி உள்ள போலான்னு பார்க்கும்போது பக்கத்துல இருந்து டாக்டர், சின்ன டாக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க ஓடி வந்துட்டு இந்த மாதிரி பாட்டி வெளியூருக்கு போயிட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, வந்ததும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியுமே பாட்டிக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை, இங்கதான் ரொம்ப வருஷமா இருக்காங்க. இல்ல அப்படிதாங்க சொன்னாங்க, வந்தாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், வந்து பாத்துக்கோங்க பாட்டியா அப்படின்னு சொல்றா. இவளுக்கு இவ ஏதோ பண்றாளுங்கன்னு தெரியுது, ஆனா என்னன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. அங்க அப்படியே வந்து வீட்டுக்கும் வரா. என்னதான் நடக்குது ஒன்னும் புரியலையேன்னு டென்ஷன்ல இருக்கிறவளுக்கு டிவியை வேற சவுண்டா பொண்ணு பாத்துட்டே இருப்பா. எத்தனை வாட்டி சொல்றேன் இதே கார்ட்டூனே பாத்துட்டே இருக்கு, அது சவுண்டா வச்சு பாக்குறியா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா அதுக்குள்ள பொம்மை இருக்கு. இந்த பொம்மை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது டக்குனு பொண்ணோடி வந்து அம்மா இது அப்பா தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது குட்டி பொண்ணு வந்து சினுங்கிற மாதிரியே இருக்கு. என்ன சினுங்காதம்மா, அம்மா இருக்கல பக்கத்துலன்னு சொல்றா. பார்த்தா அது பொம்மை. இந்த பொம்மைய வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு, இதை தூக்கி நான் டிராயர்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராயர்ல தூக்கி வைக்கிறா. அந்த டைம் வந்து அலாரம் சவுண்ட் கேக்குது. 3:45 டைம் பாக்குறா. இந்த டைம்க்கு அலாரம் சவுண்ட் கேக்குது. பாட்டி கூட இந்த டைம்ல தான் ஏதோ ஒன்னு பண்றாங்கலாம் சொன்னாங்களே, ஏன் இந்த டைம்ல அலாரம் சவுண்ட் கேக்குது, யாருன்னு பார்த்தா இவ ஹஸ்பண்ட் தான். வெளியே எஞ்சி கிளம்புற மாதிரி இருக்கு. டக்குன்னு இவளுமே இவரை போய் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு போறா. டக்குன்னு சார்ஜர்ல இருக்கு போல, சார்ஜர் அப்படியே பிடிங்க வந்து கீழே விழுந்தது. அந்த சவுண்ட் கேட்ட ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, டக்குன்னு வந்து உள்ள வந்து போத்திக்கிறாரு. போத்திட்டு படுத்துட்டாரு. பார்த்தா போத்திட்டு படுத்துட்டாரு. சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா அது வெறும் துணி தான் ஆங்கர்ல தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா பயப்படுறோம், நம்ம என்ன எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கோமே அப்படின்னு இருக்கு அவளுக்கு. அந்த துணியை எடுத்துட்டு போயிட்டு கபோர்டுக்குள்ள வைக்கிறா. கபோர்டுக்குள்ள வைக்கும் போது கண்ணாடி வழியா பார்த்தா அவ குழந்தைகிட்ட ஏதோ பேய் வந்து ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. டக்குனு வந்து நேரா பார்த்தா அது இல்ல. மறுபடியும் கண்ணாடியில பார்த்தா அது அவன் நெஞ்சிலே ஏதோ பறண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல அள்ளி கிளம்புது. நேரா பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்கு. சரி அப்படியே தூங்கி காலையில எந்திரிச்சு பொண்ணோட அந்த நெஞ்சில பார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த ஹஸ்பண்ட் போட்டுப்பாருல அதே டாட்டூ மாதிரி யாரோ பரண்டி விட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்தவ ஹஸ்பண்ட் வந்து பாக்குறாரு. ஆனா பாத்துட்டு அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணாம அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாரு. இவளுக்கு வந்து ஒண்ணு நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவர் தான் ஏதோ ஒண்ணு பண்றாரு, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடக்கூடாதுன்னு தூங்கவே இல்ல. தூங்காம 3:45 வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கா. அதே மாதிரி 3:45க்கு சவுண்ட் கேக்குது. அவ ஹஸ்பண்டும் அங்க இருந்து போயிடுறாரு. இவ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சைலண்டா அப்படியே போறான். போயிட்டு வந்து அந்த பேக் ஓபன் பண்ணி தானே போயிருப்பாரு. அந்த பாஸ்வேர்டையும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறான். அப்படி லிஸ்ட்ல வந்து எத்தனை மாடி போறாருன்னு பாக்குறா. பார்த்தா 8வது மாடி போயிருப்பாரு. அதே மாதிரி இவளும் போறா. அதாவது மாடிக்கு போயிருக்காரு. மாடியில போயிட்டு என்ன பண்றாரு, அப்படியே உள்ள வரா. உள்ள வந்து என்னடா பண்றாருன்னு பார்த்தா அந்த ரெட் புக் இருக்குல்ல அதை வச்சுட்டு ஏதோ மந்திரம் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. பார்த்தவளுக்கு ஷாக் அடிச்சு என்னடா இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவும் எடுக்கிறா. வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த ஸ்கிரீனை யாரும் மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே போனை கீழே இறக்கி பார்த்தா யாருமே இல்ல. டக்குன்னு பார்த்தா அந்த மறைக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது போன்ல தெரியுது, நேரா தெரியலையே, கை வச்சு போய் பாக்கலான்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணோட ஆத்மா அவ முன்னாடிதான் நின்னுட்டு இருக்கு. அப்படியே வந்து பாக்குறா. இந்த கேமரால மட்டும் தெரியும் பார்த்தா டக்குனு கண்ணு ஒண்ணு தெரிஞ்சது. பயந்து அலறிச்சு கீழே விழுந்துடுறா. விழுந்தவ சவுண்ட் கேட்டுருமே சொல்லிட்டு கடகடகட நாங்க வந்து இறங்கி ஓடி போறா. லிப்ட் வந்து அப்போன்னு வரவும் மாட்டேங்குது. அதுக்குள்ள இவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு படிக்கட்டு வெளியே இறங்கி போறா. படிக்கட்டுல இறங்கி வந்து திறந்து உள்ள போயிட்டு பெட்ஷீட் மூடி படுத்துடுறா. டக்குன்னு வந்து அவ ஹஸ்பண்டுமே வந்து பின்னாடியே வந்துட்டு அவளை கூப்பிடுவாரு. ஆனா இவ எதுவுமே பேசவே மாட்டா. அழுதுட்டு அப்படி படுத்துட்டு இருப்பா. அவருமே வந்து அங்க இருந்து அப்ப போயிடுறாரு. மார்னிங் எஞ்சதும் வேலையா அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சு வச்சிருப்பால, ஹஸ்பண்ட் பாத்ரூம் போயிருப்பாரு. அந்த டைம் பார்த்து அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு புக் எடுத்து ஒழிச்சு வச்சுப்பா. அப்படியே வந்து ஹஸ்பண்ட் வெளியே வந்து இவ பாத்ரூம் போயிடுவா. போயிட்டு ஒரு நல்ல லாக் எல்லாம் பண்ணிட்டு இதுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது, பிளாங்கா இருக்கு. என்னன்னா பிளாங்கான புக்குக்கா இவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். டக்குனு ஹஸ்பண்ட் வந்து கதவு தட்டாரு. எங்க என்னோட புக் ஏதாவது எடுத்தியா நீ அப்படின்னு சொல்லும் போது, எங்க நான் எங்க உங்க புக் எடுக்கிறேன், போய் குட்டி பொண்ணுகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லுவா. டக்குனு எங்கடா இதை ஒழிச்சு வைக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு கபோர்டு இருக்கும். அதை தூக்கிட்டு அந்த கபோர்டு ஓபன் பண்ணி ஒழிச்சு வைக்கலான்னு பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ள என்னென்னமோ இருக்கு. ஃபுல்லாவே அந்த சூனியம் பண்ற பொருள் எல்லாமே இருக்கு. அந்த காக்காவோட இறகு இது அதுன்னு என்னென்னமோ இருக்கு. பார்த்து ஷாக் ஆனவர் கன்ஃபார்மே ஆயிடுச்சு, இவர் தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேரா அவ குட்டி பொண்ணு லிங்கோட ஸ்கூலுக்கு போனவ அங்க ஸ்கூல்ல வந்து அன்னைக்குதான் வந்து ஃபயர் எல்லாம் வந்தா எப்படி அதுல இருந்து பாதுகாக்கணும்ன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து ஸ்கூல்ல இருந்து பொண்ணு கூப்பிடலான்னு வந்தவ பக்கத்துல பாட்டி இருக்கிறத பார்த்து இன்னும் வந்து பயம் வந்துரும். எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகையெல்லாம் வந்துட்டு இருக்குமா, அதை தாண்டி போய் பார்த்தா பொண்ணு இருக்காது, பாட்டி இருக்க மாட்டாங்க. லிங் எங்க போன கத்திட்டே இருப்பா. லிங் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவா. என்னாச்சு உனக்கு, அந்த பாட்டி இருந்தாங்களே, இந்த பாட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க அப்படிலாம் கேட்கும்போது, யாருமா எந்த பாட்டியை சொல்றீங்க அப்படின்னு போது இவளுக்கு அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரியே ஆயிடும். உன் பக்கத்துல ஒரு பாட்டி இருந்தாங்களே, அவங்க என்ன உங்ககிட்ட சொன்னாங்க அது மட்டும் சொல்லுன்னா, இல்லம்மா யாருமே இல்லம்மா அப்படின்னு அந்த பொண்ணுமே சொல்லுது. என்ன நீ இப்படி சொல்ற, நான் தான் பாத்தேன் சொல்லிட்டு முதுக பாப்பா. பார்த்தா அந்த சிம்பிள் வந்து முதுகுல போட்டிருக்கோம். நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன், உனக்கு என்ன தெரியாத மாதிரி நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹார்ஷா பிஹேவ் பண்ணவும் அங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பாப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு நேரா வந்துருவா. வந்தவ இங்கே இருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவளோட பாஸ்போர்ட் துணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு அப்படியே டிக்கியை ஓபன் பண்ணி வைக்கலான்னு போனா அந்த இடத்துல அவ ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுகிட்ட உட்காந்துருப்பாரு.
வந்ததும் வந்து எங்க போற நீ அப்படின்னு கேட்பாரு. ஹஸ்பண்ட் வந்து எங்க போறவா நீ எனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு பார்த்தா நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, என்ன பண்றேன்னு தெரியல, கரெக்டா 3:45 போயிட்டு ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு, உன் கூட என்ன இருக்க முடியாது, கொஞ்சம் இரு பேசிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்ல வராரு. இல்ல நான் வந்து இனிமே இருக்கவே மாட்டேன், நான் பொண்ணை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அரைஞ்சிடறாரு அவளை. அரைஞ்சதும் அதை பார்த்து இந்த செக்யூரிட்டி எல்லாம் வந்து இவரை பிடிச்சவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவ கார் எடுத்துட்டு அப்படியே போயிடுறா. போயிட்டே இருக்கும் போது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் எல்லாம் ஃபுல் பண்ணிக்கிறா. அந்த டைம் வந்து அம்மா கால் பண்றா. பார்த்தா அம்மா வந்து சொல்றாங்க, என்னம்மா மாப்பிள்ளை வந்து இருக்காரு, உனக்கும் அவருக்கும் சண்டையா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இவர் அங்க போயிட்டாரா, அப்போ என்னமோ கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ள ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ற, இந்த மாதிரி இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூங்கும் போது நல்லா லாக் பண்ணிட்டு தான் அங்க இருந்து வரா. வந்துட்டோம்னா வந்து இது மாதிரி சொல்றான், இவங்க வந்து நம்பரை மட்டும் மாத்தி போட்டிருக்காங்க, இவங்களோட பேர் வந்து இதுதான், ஆனா இவங்களுக்கு மேல கிரிமினல் லிஸ்ட்ல எதுவுமே இல்ல, ஆனா ஏதோ ஒண்ணு பண்றாங்க இவங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட் சொல்றான். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு நம்பர் எல்லாம் மாத்தி என்கிட்ட கொடுக்கணும், அதே நம்பர் கொடுத்தா என்ன, ஏன் இதெல்லாம் பண்றாங்க எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரின்ட்டு அந்த அவங்க கிட்ட இந்த ஃபைல் எல்லாம் வாங்கிட்டு நேரா ரூம்குள்ள போவா. போய் பார்த்தா அங்க குட்டி பொண்ணை காணோம். எங்க போனோம், இங்க என் குட்டி பொண்ணு இருந்தாலே அப்படின்னு சொல்லும் போது அங்க வேலை பாக்குறவங்க வந்து அவ அப்பா கூட போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் போவா. போய் பார்த்தா அங்க என்னென்னமோ இருக்கும், சூனியம் பண்றது. அவ பெட்ல இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கும். பெட்டை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள பெரிய இடம் அந்த டாட்டூ வரைஞ்சு வச்சிருப்பாரு ரத்தத்திலேயே. அதை பார்த்தவளுக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். என்ன பண்ண போறான்னு தெரியல என் பொண்ணு அப்படின்ட்டு இவளுக்கு பயமா இருக்கும். சரி கண்டிப்பா வந்து அந்த பழைய வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, அவரோட வீடு இருக்குல்ல அங்கதான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அங்கேயுமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு புரோக்கர் கால் பண்ணி இவங்க எப்ப காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவசரமா நேற்றே காலி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். அந்த வீடே வந்து நாஸ்தியா இருக்கும், ஃபுல்லாவே சூனியம் பண்ண பொருள் மட்டும்தான் இருக்கும் அந்த வீடு ஃபுல்லாவே. இங்க என்ன நடக்குது இங்க பாருங்க எப்படி இருக்கு, நான் கொடுத்துட்டு போகணும் வீடு, நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் தானே சொல்றீங்க, ஆனா பாருங்க எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க, அவங்க எங்க போனாங்க தெரியுமா, என்ன கூட்டிட்டு போங்க அங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுவா. அதோட அந்த புரோக்கரும் கூட்டிட்டு போவாரு. போயிட்டு இருக்கும் போதே புரோக்கரோட கையில அந்த சிம்பிள் இருக்கிறத பாத்துருவா. அப்ப இவனுமே இவங்களோட ஆள் தான் தெரிஞ்சவ. டக்குன்னு வாமிட் வர மாதிரி வந்து ஆக்ஷன் எல்லாம் பண்ணவும் இவரும் வந்து இறக்குவாரு. வாமிட் எடுக்கிற இவரை அடிச்சுட்டு இவ என்ன பண்ணுவா, உள்ளுக்குள்ள வந்து கார் லாக் பண்ணிடுவா. பண்ணிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லும்போது நீ அவங்களோட ஆள் தானே எனக்கு தெரியும், சிம்பிளை பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாருமா என் சிம்பிள் காட்டினா அந்த சிம்பிள் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படின்னா நான் ஹோட்டல்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ கரெக்டா சொன்னியே அப்படின்னு சொல்லும்போது ஏமா உன்னுடைய போன் இருக்குல்ல அது பின்னாடிதான் அந்த ஹோட்டல் கார்டு இருந்துச்சு, அதை வச்சு நான் சொன்னபோது ஆமா போனுக்கு பின்னாடி அந்த ஹோட்டலோட கார்டு இருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லாக் ஓபன் பண்ணலான்னு வருவா. அந்த டைம் வந்து அந்த ரெட் புக் அவ பாத்துருவா. பார்த்ததும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இவனும் அவங்க ஆள் தானே. டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான், கண்ணாடியை உடைச்சு அவள் என்ன பண்ணுவான் அடிச்சு தூக்கி போட்டு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டு ஏறிக்கிட்டே எடுத்துட்டு போயிடும். ஹீரோயின் வந்து இந்த பெட்டிக்குள்ள வச்சு புரோக்கர் இழுத்துட்டே வராரு. அப்புறம் அவளோட போன் இருக்கும்ல அதை எடுத்து அந்த பக்கத்துல ஒரு ஏரிமா இருக்கும் அதுக்குள்ள போடுறாரு. அப்பதான் வந்து பிளாஷ்பேக்க காட்டுறாங்க, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த டைம் வந்து ஹீரோ வந்து தூங்கி எந்திக்கிறாரு. ஹீரோக்கு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, ஆனா அது வந்து இந்த பொண்ணு கிடையாது, லிங்கு கிடையாது, இது வேற பொண்ணு. பார்த்தா ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கும், அந்த அவங்களோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு போல. இந்த பொண்ணு மட்டும் தான் கூட இருப்பா. பொண்ணதான் வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படி ஜாலியா அவங்க 2 பேரும் இருக்கும் போதே ஒரு நாள் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும். கரண்ட்ல ஹீட்டர் போட்டிருப்பாங்க, அதுல வந்து ஷார்ட் சர்க்கியூட் வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். நெருப்பு பட்டு நெருப்புலயே கருகியே இறந்து போயிருக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாம அவளுக்கு ஒரு பொம்மையும் வந்து இவர் பிரசன்ட் பண்ணுவாரு. அந்த பொம்மையே வந்து இந்த பொண்ணாவே நினைச்சு அதுகிட்டயே பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரியே இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் ஹீரோயின் வருவாங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி வருவாங்க. வந்து ஹீரோ மீட் பண்ணி அந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் லவ் ஆயிடும்போது அப்படி இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பரன் மாதிரி இருக்கும், அது மேல வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே வந்து மறைச்சிருவாரு. ஹீரோயின் கிட்ட இந்த உண்மையை வந்து அவ ஹஸ்பண்ட் வந்து சொல்லவே மாட்டாரு. அதுதான் வந்து பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அப்படி இருக்கும் போதுதான் இந்த கல்யாணம் ஆகி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லிங்கும் பிறந்துடுறா இல்லையா. லிங்கோட நடவடிக்கைகள்லாம் வந்து அவருடைய அந்த பொண்ணோட நடவடிக்கைகள் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து ஜாவோட நடவடிக்கைகள் மாதிரியே இருக்கு. அந்த 3 முட்டை வேணும், அந்த ஸ்டாருக்கு நட்சத்திரத்துக்கிட்ட போகணும் அப்படிலாம் சொல்றதுலாம் வந்து ஜா தான் வந்து அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பா. அதே மாதிரி இந்த பொண்ணு சொல்லவும் அப்போ பொண்ணு லிங்க் இருக்கால அவ வந்து ஜா கிட்ட பேசிட்டு இருக்க. ஒரு நாள் அதை பார்த்தவ யார்கிட்டமா பேசுறேன்னு அப்பா கேட்பாரு. இல்லப்பா நான் இந்த பொம்மை கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு வந்து ஏதோ ஒன்று தெரிய வருது, இந்த ஜா வந்து இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இப்போ வந்து அவரோட பொண்ணோட நினப்பு வரவும் அந்த மேல போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கும் போதுதான் இங்க வந்து புரோக்கர் ஆளை கூட்டிட்டு வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் வேண்டாம் விருப்பம் இந்த ஆளுங்களுக்கு சுத்தி காட்டியிருப்பாரு. அப்படியே சுத்தி காட்டும் போது அந்த பாத்ரூம் கிட்ட போன அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பாத்துட்டு பழைய நினைவுகள் எல்லாம் வந்து அழிக்க முடியாதுல்ல, உங்க பொண்ணுக்கு இப்படிதானே ஆயிருக்கு,
அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு உங்க பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசணும் இருக்கா, நீங்களும் அவகிட்ட பேசணும் அப்படின்னா இந்த புக்கை திறந்து படிச்சு பாருங்க அப்படிலாம் சொல்லி ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் உங்களுக்கு உங்க பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த பாட்டிக்கு இந்த வீடை கொடுக்கறதுக்கு அவ ஹஸ்பண்ட் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் கூட ஷாக்கா இருக்கும், இவ்வளவு நாளா நான் சொல்றேன் அக்செப்ட் பண்ணாம இப்போ வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. அது வந்து இந்த ரீசனுக்காக தான் அவர் வந்து இந்த வீட்டை வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. இப்படி ஒரு நாள் தான் வந்து ஹீரோ வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து கேக்குறாரு. என் பொண்ணு வந்து வேணும், எனக்கு என் பொண்ணு என் கூடயே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உன் பொண்ணு வந்து ஒரு உடம்பு இல்லாம வந்து ஒரு ஆத்மாவா சுத்திக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அதே மாதிரி ஒரு உடம்பு வேணும் அப்படின்ற போது உன்னுடைய குட்டி பொண்ணு இருக்கால இப்ப லிங்க் இருக்கால அவளோட உடம்பு வேணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப லிங்குக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு உடம்புக்குள்ள 2 ஆத்மாக்கள் இருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நேரா இந்த பொம்மையும் எடுத்துட்டு லிங்கு கிட்டே வராரு. அந்த குட்டி பொண்ணு கிட்டே வந்துட்டு இந்த மாதிரிமா ஜானு உனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ வந்து உன் கூட வரணும்னு தான் இருக்கா, உன் கூட வந்துட்டானா அவளும் நீயும் சேர்ந்து இந்த உடம்புல இருக்கலாமா, நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்லாம் சொல்லுவோம். அது ஒரு குட்டி பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரிய போகுது. இவர் வந்து அழுது சொல்லுவோம், அப்பா அழுகுறாருன்னு சொல்லிட்டு அதுவும் சரிப்பா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுது பெரிய பொண்ணு மாதிரி. அவளுக்கு என்ன தெரியும், அவ்வளவுதான் அப்பா அழுகுறாரு அதனால சரி அப்படின்னுச்சு. அந்த அந்த சூனியக்கார பொம்பளை இருக்குல்ல அது சொல்றது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. பொண்ணும் வந்து ஒய்ஃபும் வெளியே போற டைம் பார்த்து இவர் எல்லா சடங்குகளும் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாத்ரூம்ல கபோர்ட் இருக்குல்ல அதுலதான் நின்று எல்லா சடங்கும் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த கட்டிலையும் பெரிய சிம்பிள் வரைவாரு, எல்லாமே இவர் தான் பண்ணுவாரு. அன்னைக்கு வந்து நைட்டு 3:45 டெய்லி 3:45 போயிட்டு அந்த மந்திரத்தை அப்படியே பண்ணிட்டே இருப்பாரு. அந்த டைம் வந்து அவரு மந்திரம் பண்ணும் போது அவருடைய ஆத்மா வந்து அப்படியே வெளியே வந்து நின்று பார்த்தா அங்க நிறைய ஆத்மாக்கள் அப்படியே அது மந்திரத்தை ஓதிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இவர் வந்து பாப்பாரு, வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். அதை பார்த்து சந்தோஷப்பட்டவர் என் பொண்ணு தான் வந்துட்டாலும் கூப்பிட்டு அது ஓடி போயிடுவாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோயின் வந்திருப்பாங்க, அதையும் பாத்துருவாரு. பார்த்துடன் நிறுத்திடுவாரு மந்திரத்தையே. நிறுத்திட்டு வந்து பார்த்தா கீழே இறங்கி வந்துருவாரு. நேரம் வந்துட்டு ஒய்ஃப் வந்து கூப்பிடுவாரு, அவ வந்து அழுதுட்டு இருப்பாள. அப்ப வந்து இவங்க கிட்ட வருவாரு. அந்த டைம் மெசேஜ் வரும், சூனியக்கார பாட்டி கிட்ட இருந்து தான் மெசேஜ் வரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அங்க இருந்து அவரு சைலண்டா போயிடுவாரு. சூனியக்கார பாட்டி நேரா ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு 3 சிம்பிள் வந்து நம்ம லிங்கோட உடம்புல போடணும், அதுல ஒண்ணு வந்து நான் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும் தான் அந்த ஸ்கூல்ல வந்து பர்மிஷன் கொடுத்து போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் சொல்லியிருப்பாரு, ஹஸ்பண்ட் தான். அதே மாதிரி இவங்களும் வந்து சிம்பிள் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் ஹீரோயின் பார்த்துட்டு வந்து கத்துவாங்க. ஒரு சிம்பிள் வந்து இவங்க அப்பா தான் போடணும், இந்த சிம்பிள் லாஸ்டா அதை போடணும்னு இருக்கும் போதுதான் வந்து ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருவாள் ஹோட்டலுக்கு. ஹீரோ வந்து அந்த குழந்தைய ஹோட்டல் ரூம்ல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாள். இந்த பொண்ணு தான் வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிச்சுல, அதனாலதான் போன் பண்ணி அப்பா நாங்க இந்த ஹோட்டல் ரூம்ல இருக்கோம்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு தான் வர சொல்லி கூப்பிட்டு போயிருக்கோம். அப்படியே ஹீரோ வந்து கூட்டிட்டு போயிட்டு நேரா பழைய வீட்டுக்கு போவாரு. அந்த இடத்துக்கு வந்து மெசேஜ் வரும், நீங்க வந்து இங்க இருக்காதீங்க, இங்க உங்க ஒய்ஃப் வந்து பாப்பாங்க, நீங்க இந்த பக்கத்து வீட்டு பாட்டி இருக்குல்ல அந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு இவரும் வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு போவாரு. போயிட்டு வந்து இந்த ரத்தத்திலேயே வந்து அந்த சிம்பிளை போடணும் நெத்திலேயே. அந்த பொண்ணுக்கு அந்த போட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேயே வந்து குடிச்சிட்டு அந்த சடங்கு எல்லாம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இவர் வெளியே வருவாரு. அந்த டைம் வந்து இங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே அவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி இப்ப எங்களோட ஆளாயிட்டாங்க, வருவாங்க இவங்க அப்புறமா கொஞ்ச நேரத்துல வருவாங்க அப்படின்னு வந்து அங்க சின்ன டாக்டர் இருக்காங்களா அவங்க வந்து சொல்றாங்க. அப்படியே சடங்குகள்லாம் ஆரம்பிக்கும் போதே இங்க வெளியே வந்து யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. டக்குன்னு வந்து பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு பாட்டி தான் வராங்க. பாட்டி நீங்களா, நீங்க வெளியூர் போயிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லவும் டக்குன்னு வந்த பாட்டி அந்த ஹீரோவை வந்து குத்துன்னு வயிற்றுல குத்திடுறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ படுக்க வச்சு அவரை வந்து குத்துன்னு குத்திடுறாங்க. அவங்க கண்ணெல்லாம் வந்து மேல போயிட்டு ஒரு மாதிரி இருக்கு. இவங்கள வந்து அவங்க வசியம் பண்ணி வச்சிருக்காங்க போல, இந்த 2 சூனியக்காரங்களும் சேர்ந்து இந்த பாட்டியை வசியம் பண்ணி வைக்கவும் அந்த பாட்டி வந்து அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியே ஆடுவாங்க. இவங்களை குத்து சொல்லியிருக்காங்க போல. இந்த ஹீரோ இருக்காரு அவரை கத்தியால குத்துன்னு குத்தவும் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தூக்கி வாரி போடுறது. அந்த டைம் வந்து டக்குன்னு பொண்ணு இருக்கால குட்டி பொண்ணு, அவ ஓடி வரா. அப்பா இவங்க வேற ஏதோ பண்றாங்கப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்றா. அவ வாயவே மூடிட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் வந்து ஹீரோக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, இவ்வளவு நாளா இந்த லிங்கு உடம்புல ஜாவா தானே வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா ஜாவா வைக்கல, அவ வேற ஒரு பொம்மை எடுத்துட்டு வரா. அதை பார்த்தவ இதுதான் என்னுடைய சின்ன பொண்ணு, இந்த பொண்ணோட உயிர் வந்து போயிடுச்சு, அதனால இந்த உயிருக்காக தான் நான் உன் பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். முதல்லயே போய் ஸ்கூல்லயே போய் பாத்துருப்பாங்க இவங்களே 4-5 மாசத்துக்கு முன்னாடியே. பார்த்தாரு அந்த புரோக்கரும் இவங்களோட ஆள் தான், எல்லாருமே சேர்ந்துதான் அதை பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்க கரெக்டா தான் காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதுங்க தான் போயிட்டு அந்த இடத்தையும் நாஸ்தி ஆக்கிட்டு இந்த மாதிரி செலவு வச்சாதான் இவ வந்து வீடை வாடகைக்கு விடுவா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிருக்குங்க. அதே மாதிரி எல்லா பிளானும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிட்டே வரும். ஒரு நாள் வந்து இவ இந்த வீட்டுக்கு விட்டுருவான்ல ஹஸ்பண்டும், சரி ஓகே இந்த வீட்டுல நீங்க இருங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து இவ சடங்குகளை ஆரம்பிக்கும் போதே இந்த குட்டி பொண்ணு அந்த வீட்டுலதான் இருப்பா. அவ வந்து இவங்களுக்கு பண்ண உடம்ப பண்ணுவா. அதனால அந்த பொண்ணோட ஆத்மாவை பொம்மைக்குள்ள அந்த குழந்தையோட ஆத்மாவை
உள்ள தள்ளிட்டு இது வந்து இதோட வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேலைகள் பண்ண பண்ண அந்த குட்டி பொண்ணு இதோட பொண்ணு இருக்குல்ல, சின்ன பொண்ணு, அது வெளியே வரும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவ. அப்போ ஹீரோ வந்து ஒரு வாட்டி அந்த குட்டி பொண்ணு பாப்பார்ல, அந்த குட்டி பொண்ணு கூட இந்த சூனியக்கார பாட்டியோட சின்ன பொண்ணு தான், வேற இவங்களோட ஜாலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளான போட்டு ஏமாத்துறதே ஹீரோக்கு அப்பதான் தெரிய வருது. அச்சோ, இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டோமே, நம்ம குழந்தைய எல்லாத்தையுமே மாட்டிட்டோமே, நம்ம என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அவருக்கு. அப்பதான் ரியலைஸா ஆகுது அவருக்கு. அந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கத்தியை வச்சு புரோக்கர் ஒரு குத்திட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு வராங்க. கார்ல வந்து புரோக்கரோட போன் இருக்கு. அந்த போன்ல வந்து மெசேஜ் இருக்கு, இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல நாங்க இருக்கோம், எங்க பழைய வீட்டுல இல்ல, அதுக்கு பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுல தான் நாங்க இருக்கோம்னு சொல்லி மெசேஜ் பார்த்துட்டு நேரா ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்கே வரா. அப்புறம் போன்ல வந்து போலீஸ்க்கு கால் பண்ணான்னு பார்த்தா போன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. சரி நம்மளே போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள வந்தவ அவன்ல ஏதோ வைக்கிறா, வச்சு பாட்டில்லாம் வச்சு வெடிக்க விடுறா. வெடிக்க வச்சு இந்த சின்ன சூனியக்காரி வந்து பாக்குறா, ஐயோ என்ன ஆச்சு, நெருப்பு பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. அந்த டைம் வந்து ஹீரோயின் வந்து உள்ள ஓடி போறா. உள்ள ஓடி போய் பார்த்தா சடங்குலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து அப்படியே உயிர் போற மாதிரி துடிக்கிறா. அதை பார்த்தவ அலறி அந்த பொம்மையாலதான் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை சுத்தில வச்சு உடைக்கலான்னு வரா. அந்த டைம் யாரோ அவளை பிடிக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி எல்லாம் பார்த்தா யாருமே இல்ல. யாரான்னு பார்த்தா அதை சுத்தி அந்த மந்திரங்களை சுத்தி அந்த பேய்களும் சேர்ந்தே வந்து அந்த மந்திரங்களை படிச்சுட்டே இருக்கு. அதுதான் தெரிஞ்ச விடக்கூடாது, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சுத்தி அப்படியே அடிக்கிறா. அடிக்க அந்த பொம்மை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அந்த டைம் பொம்மைக்குள்ள வந்து ஒரு பேய் வந்து கையை வச்சு அந்த அவளோட கழுத்தையே நெரிக்குது. என் பொண்ணை நான் காப்பாத்துவேன், யாரு என்ன பண்ணாலும் சொல்லிட்டு சுத்தில வச்சு உடைச்சு அந்த பொம்மையவே உடைச்சு முடிச்சிடறா. அந்த டக்குன்னு அந்த குழந்தையுமே தூக்கிட்டு அங்க இருந்து இறங்கி வரும்போது பார்த்தா ஹஸ்பண்ட் செத்து போயிருக்காரு. அதை பார்த்து அரண்டவர் பின்னாடி இப்படி திரும்பினா 2 சூனியக்காரங்களும் வந்து நிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் என்னுடைய பூஜை சடங்கு எல்லாம் நிறுத்திட்டு நீ பாட்டுக்கு உன் குழந்தைய தூக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு மேல இருந்து ஃபீலிங் எல்லாம் வந்து விழுது. அப்படியே விழுந்தோடனே எல்லாருமே விழுந்துடுறாங்க, மயக்கத்துல இருக்காங்க. அந்த டைம் அந்த குட்டி பொண்ணு இருக்காளா ஒரு மாதிரி ஆவேசமா எந்திக்கிறா. எந்திரிச்சு கம்பு மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து அந்த சின்ன சூனியக்காரியை கொல்றா. அப்புறம் பெரிய சூனியக்காரியும் கொல்றா. என்ன நடந்திருக்கும், இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன திடீர்னு இவ்வளவு ஒரு இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோ இருப்பார்ல, இறந்து போயிருப்பார்ல, அவருக்கு அப்பதான் ரியலைஸ் ஆகும். அது பக்கத்துலயே ஹீரோ வந்து அந்த குட்டி பொம்மையை வந்து வச்சிருப்பாரு. அந்த பொம்மைக்குள்ளதான் அந்த பொண்ணோட ஆத்மா இருக்கும்ல. அந்த பொம்மைய பார்த்தவரு அதுக்குள்ள அந்த குட்டி பொண்ணு இருக்கிற மாதிரியே அவருக்கு தெரிய வருது. அதனால அந்த சிம்பல்ல அந்த பொம்மையிலேயே எழுதிருவாரு. அந்த சிம்பிள் ஒண்ணு போட்டிருப்பார்ல, அதை போட்டுட்டு நீதாம்மா தங்கச்சியும் பாக்கணும், தங்கச்சி எதுவும் பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்னால, நீ வந்து தங்கச்சியை பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செத்து போயிருவாரு. அப்போதான் வந்து தெரிய வருது, இந்த சடங்கு எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, இந்த பொம்மை உடஞ்சு போயிரும்ல, அப்போ அவளோட ஜாவோட ஆத்மா வந்து அந்த குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டு தான் இவங்க 2 பேத்தையுமே சாவடிச்சிருது. அப்படியே வந்து போலீஸ் எல்லாம் வந்து வராங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது. இந்த ஹீரோயினையும் வந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, ஆனா பாத்துக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கும் ஒன்னும் ஆகல, அவளுக்கு எல்லாம் சரியாயிடுது. அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் தான் வந்து உன் ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு, ஆனா அவர் உங்ககிட்ட இருந்தே இந்த ஸ்டோரியை வந்து மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஏன் மறைச்சாருன்னு எனக்கே தெரியல, நான் சொன்னா என்னதான் நான் சொல்ல போறேன், நான் ஒன்னும் சொல்ல போறதே இல்ல, ஆனா மறைச்சிட்டாரு அப்படியே சொல்லிட்டு பொண்ணுகிட்ட வரா. பொண்ணுகிட்ட வந்து பார்த்தா போட்டோ இருக்கு. என்னன்னா அந்த ஹஸ்பண்டும் அந்த ஜாப் ஒண்ணு இருக்கும்ல, அந்த போட்டோ இருக்கு. ஏமா இந்த போட்டோ எல்லாம் நீ வச்சுக்க கூடாதுமா லிங்க. குட்டி பொண்ணு கிட்ட பேச வரும்போது அந்த குட்டி பொண்ணு திடீர்னு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ ஆன்டி அப்படின்னும் போதுதான் அவளுக்கு அப்போதான் ரியலைஸ் ஆகுது, அந்த சடங்குல வந்து என்ன ஆயிருக்குன்னா ஜாவோட ஆத்மா வந்து லிங்கோட உடம்புல போயிடுச்சு, லிங் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு. அவ பொண்ணு இறந்து போனது நினைச்சா உட்காந்து அழுகுறா, தேம்பி அழுகுறா. என்னோட பொண்ணு உயிர் இல்லையா, இவ்வளவு பண்ணி காப்பாத்தினான்னு நினைச்சேனே, உயிர் போயிடுச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்படி சைக்கிள்ல போயிட்டே இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு வந்து அவன் அம்மா வந்து கட்டி பிடிக்கவே இல்லை, பாட்டுக்கு வரா. அப்போ வந்து ஹீரோயின் வந்து டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு அம்மாவை பத்திரமா கட்டி பிடிச்சிக்கோ, நம்ம சாயந்தரம் வெளியே எங்கேயாவது போலாம் அப்படின்னு வந்து சொல்றா. அவளுக்கு அப்பதான் சந்தோஷமா ஆகுது. இவன் வந்து இவளை ஏத்துக்கிட்டுற மாதிரி இந்த படத்தை சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த படமும் வந்து முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.